ஏவாவேலுவை வந்து அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மலை முழுங்கி வேலுன்னுவாங்க. இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் வெட்டி திங்கிற ஆள் ஏவாவேலு. தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வெவ்வேறு நபர்கள் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா மலைகள்லையும் கல்குவாரிகள். கல்வி திருடன் ஏவாவேலுன்னு சொல்லுவாங்க. அதாவது கல்வி கொள்ளையன், திருடன்னு சொல்லுவாங்க, கல்வி கொள்ளையன். மனைவி மீது, மகன்கள் மீது, இவர் மீது வரிசையாக எக்கச்சக்கமான மருத்துவக் கல்லூரி, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், இது எல்லாம் இருக்கும். ஆனால் அரசு சார்பான நிறுவனங்கள் எதுவும் எந்த ஒரு இதுவும் இருக்காது. கல்வி கொள்ளை, மருத்துவ கொள்ளை, மருத்துவமனையும் இங்கே இருக்காது. இங்கே அரசு மருத்துவமனை ஒழுங்காகவே இருக்காது, குடிக்க தண்ணி கூட இருக்காது. எல்லாமே அங்கே வரணும். மருத்துவ கொள்ளை ஏவாவேலு. ஏரி திருடன் ஏவாவேலு. ஏரி ஏதாவது வச்சுன்னா அந்த ஏரியை திருடிடுறது. ஏற்கனவே வந்து அவங்களுடைய அருணை மருத்துவக் கல்லூரியில் அங்கே ஒரு ஏரி இருந்து அந்த ஏரியை ஆக்கிரமிப்பு செய்து அது நீதிமன்றம் வரை சென்று அதை திருப்பி கொடுக்கணுன்ற மாதிரி அந்த வழக்குகள்லாம் தீர்ப்பு வந்திருக்கு. அங்கிருந்த ஒரு ஏரியை திருடினாங்க. இப்போ இறுதியாக ஓட்டு திருடன் ஏவாவேலுங்கிறதையும் சேர்த்துக்கலாம். ஓட்டையும் திருடி தான் இப்போ ஜெயிச்சார். இவ்வளோ நாள் வந்து மக்களுக்கு தெரியாமல் இருந்தது, இப்போ தான் இது தெரிய வந்திருக்குது. ஏவாவேலுக்கு அந்த தொகுதியில் மக்கள் இவ்வளோ தான் மரியாதை வச்சிருக்காங்க.